வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சமூக அக்கறை கொண்ட இயக்குநர்கள் பற்றி பார்த்துடலாம். அப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கு அதிகமாக அவங்க வாய்ப்பு தராங்களா இல்லையா அதையும் பார்த்துடலாம். இன்னொன்று, இவர்கள் சமூக சேவகர்களா இல்லை வியாபாரிகளா அதையும் பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, திஸ் அடங்காவர்த்தி ஃப்ரம் ரஞ்சித் அவர்கள் எஸ்சிஎஸ்டிக்கு அதிகமாக வாய்ப்பு தர்றாரு அப்படிலாம் உங்களுக்கு தோணும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா புரியும் இது எவ்வளோ பெரிய வியாபாரம், எவ்வளோ கோடிகள் படம் புழங்குது அப்படின்னு. வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன், அது கேளுங்க. நீலம் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஜாதி ஓரியன்டடாக ஃபிலிம் வந்தால் அதை வாங்கி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். ஓகே, அப்படி தான் மாரி செல்வராஜ்லாம் வந்தாங்க, பல இயக்குநர்கள்லாம் வந்தாங்க. இதை நீங்கள் நல்லா யோசிக்கணும். நீலம் ப்ரொடக்ஷன் வாங்கின ஃபிலிம் எல்லாமே ஹிட்டு. ஓகேவா? இப்போது நான் ஒரு எஸ்சி. ரஞ்சித் அவர்கள் சொன்ன மாதிரி சோழர்கள் காலத்தில் என் மக்களுடைய நிலத்தை பிடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 500 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு, ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு அந்த ஃபிலிம் நான் பண்ணுறேன். நான் இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபிலிமில் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு உங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா, ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பாஸ்ட் போயிடணும், அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரீம் ஃப்யூச்சர் போயிடணும். ஏன்னா அதெல்லாம் ஆதாரமே இல்லாத அதுக்கெல்லாமே. அதனால் நீங்கள் அதில் என்ன வேணாலும் சொல்லலாம். பாஸ்ட் அப்படின்னா ஓகே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஃப்யூச்சர் அப்படின்னா ஓகே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தோணும். ஸோ இதில் யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, லாஜிக்கலி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது. ஸோ நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். இதுதான் சினிமாவோட பேஸு. அதாவது உங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ரீம் பாஸ்ட் போயிடணும், இல்லை எக்ஸ்ட்ரீம் ஃப்யூச்சர் போயிடணும். இதுதான். இப்போ நான் ஒரு 500 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு, ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு எஸ்சி/எஸ்டி மக்களை காட்டுறேன். நான் இந்த மாதிரி யாருமே காட்டாத அவங்களோட வெளியே சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ நான் அந்த ஃபிலிமை எடுத்துட்டேன். ஆனால் அதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, மேக்கிங் சரியில்லை, ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, மியூசிக் எதுவுமே சரியில்லை. அது ஒரு மொக்க படம். இப்போ இந்த ஃபிலிம் போட்டு நான் நீலம் ப்ரொடக்ஷன்கிட்ட காட்டினேன் அப்படின்னா அவர் வாங்குவாரா? வாங்க மாட்டார். ஏன்னா அந்த படம் பிஸ்னஸ் ஆகாது. மொக்க படத்தை யாருமே வாங்க மாட்டாங்க. ரஞ்சித் அவர்கள் ஏன் இந்த படத்தை வாங்க மாட்டார்? நான் ஒரு எஸ்சி, அவருக்குன்னு தேவை எஸ்சியோட வெளியே சொல்லணும். நான் 500 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு நான் ரொம்ப அதிகமாக காட்டுறேன். நான் மக்கள் என்னமா கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அவரே அந்த ஃபிலிமை வாங்க மாட்டார். ஏன்னா இங்கே இப்போது என்னால் அவருக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அவர் என் படத்தை வாங்குவார். அவருக்கு நான் தேவையில்லை, நான் வேஸ்ட் அப்படின்னா அவர் வாங்க மாட்டார். இதுக்கு பேர் சமூக சேவையா? இது பேர் பிஸ்னஸ். இது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு வியாபாரி அப்படின்னா அதில் லாபம் வருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. இந்த ஃபிலிம் வச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வாங்கிறது பேர் வியாபாரம். நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா நீ ஒரு மொக்க படத்தை எடுத்துகிட்டு அதை எப்படி வாங்குவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன தேவை? எஸ்சி/எஸ்டியை அவங்களோட வேதனையை சொல்லணும். நான் சொல்கிறேன், அதாவது இவங்களை விட அதிகமாக இம்பேக்ட் ஆகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஆனால் அந்த படம் மொக்கையாக இருக்குது, பிஸ்னஸ் ஆகாது. பிஸ்னஸ் ஆகாத படத்தை யாருமே வாங்க மாட்டாங்க. அதான் சொல்கிறேண்ணே, இது வியாபாரம், சமூக சேவை கிடையாது. ஓகே, இப்போ நான் ஒரு எஸ்சி, இந்த ஃபிலிமால் அவன் வெளியே தெரிவான் அப்படின்ட்டு மொக்க படத்தை வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணார் அப்படின்னா அது சமூக சேவை. ஹிட்டாகிற படத்தை வாங்கி ஹிட் பண்ணுறது அது வியாபாரம் தானே. இப்போது உண்மையாலுமே எஸ்சி/எஸ்டி மேலே அக்கறை இருந்தால்
அவங்கள எப்படி பொருளாதார ரீதியாக வாழ்க்கையை மேம்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அவர் லிங்க்கில் அவர்கிட்ட பணம் இருக்குது, சிஎம் வரைக்குமே அவர்கிட்ட லிங்க் இருக்குது. இந்த ரெண்டையும் வச்சு அவர் ஏன் எஸ்சி எஸ்டி மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த எதுவுமே பண்ணல? ஏன்னா அது அவருக்கு தெரியாது. அவருக்கு எஸ்சி எஸ்டி மக்களை வச்சு படம் பண்ண மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஜாதி படம் எடுக்கிறவங்க கடைசி வரைக்கும் ஜாதி படம் தான் எடுப்பாங்க, வேறு எந்த ஜானரும் எடுக்க தெரியாது. இதுதான் உண்மை. இந்த சமத்துவம் பேசுகிற யாராலும் இருக்கட்டும், அவங்களோட ஆஃபீஸ் போய் பாருங்கள். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரஞ்சித்தை நீங்கள் எடுத்துவாங்க, அவரோட ஆஃபீஸ் போங்க. அவருக்கு ஒரு சேர் இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு சாதா சேர் இருக்கும், அங்கே இருக்க ஆஃபீஸ் பாய் அவருக்கு ஒரு மாதிரி சேர் இருக்கும். இப்போது சமத்துவம்னா என்ன? எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது. இப்போது ரஞ்சித் அவர்கள் உட்கார்ற சேரு அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சமத்துவம். அவருக்கு ஒரு சேரு, அவர் கீழே இருக்கிறதுக்கு இன்னொரு சேரு, அவர் கீழே இருக்கிறதுக்கு இன்னொரு சேரு, இது பேர் சமத்துவமா? ஸோ இதுதான் ரியாலிட்டி. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யானை இருக்குது, யானையோட பலம் அதுக்கே தெரியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? யானையை வச்சு தெருவாக பிச்சை தான் நம்ம எடுக்கிறோம், கோவிலில் நிப்பாட்டி பிச்சை எடுக்க வைக்கிறோம். ஆனால் அதே யானையை வச்சு ஒரு ஊரையே நம்ம மாற்றலாம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது தான் இருக்குது. இதுதான் உங்களோட மதிப்பு என்னென்னு உங்களுக்கே தெரில. உங்களை வச்சு பிச்சை தான் எடுக்க வைக்கிறாங்க, ஆனால் உங்களை வச்சு உலகத்தையே மாற்றலாம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டுறாங்க. நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது, நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதோட முக்கியம், உங்கள் முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. அதனால் நம்ம இலக்கு முன்னேறது மட்டும்தான். நன்றி.